நம்ம தலை ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட டே 3 மூணாவது நாள் வசூல் தான் நம்ம சென்னை டு வேல்டு வைட் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனா என்ன கலெக்ட் பண்ணிச்சுன்றத பார்க்குறோம். இல்ல வழக்கம் போல முதல்ல சென்னையில இருந்தே பார்த்துறோம். சென்னையில 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல சென்னையில டிக்கெட் புக்கிங் நேத்தை விட இன்னைக்கு பரவாயில்ல தான் சொல்லி ஆகணும். அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகட்டும், அதே சமயம் ஃபில்லிங் ஆன ஒரு கெப்பாசிட்டி ஆகட்டும் கொஞ்சம் ரேஞ்சில தான் காலி ஆயிருக்குன்னு சொல்லணும். ஸோ தேர்ட் டேல நம்ம குட் பேட் அக்லி படம் ஓரளவுக்கு பிக்கப்பாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும் நம்ம சென்னை தியேட்டர் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் நேத்து சென்னையை சொன்ன வசூல்றது குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசினால கொஞ்சம் ஃபியூச்சரிங்ல நிறைய இருக்கும். ஏன்னா ஈவினிங் ஷோலாம் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும், நைட் ஷோலாம் ஃபீல் ஆகுன்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் அதெல்லாம் நேற்று வீக் டேஸ்ல ஆகாம இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து பரவாயில்ல தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஏன்னா விடாமுயற்சியோட கண்டிப்பா இங்க பெஸ்ட் காட்டியிருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காட்டியிருக்கு தான் சொல்லணும் வசூல்ல. அடுத்து தமிழ்நாட்டில் 23 கோடியே 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள் இன்னைக்கு சனிக்கிழமை வசூலா மட்டும். தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையில் சொன்ன மாதிரியே தான் வசூல் வந்து ஓரளவுக்கு இங்கே குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன ரீஜன்ல வந்து பெட்டரா போயிட்டு இருக்கு. நேத்தைய காட்டியும் படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல. ஆனா கண்டிப்பா ஃபுல்லி பெட்டர் எடுத்துலன்னு சொல்லி தான் ஆகணும். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 45 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல. நம்ம கலெக்ஷன் ரிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா அதர் ரீஜன் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம பிஃபோரா சொல்றோம். சரி, அடுத்ததா கேரளால 63 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம தலை நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் மூணாவது நாள்ல. நெக்ஸ்ட் கர்நாடகால 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது. கர்நாடகாலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பாக்ஸ் ஆபீஸ் சொன்ன மாதிரியே நேத்து பாக்ஸ் ஆபீஸும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு லெவலுக்கு தான் மத்த கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும் குட் பேட் அக்லி படத்துக்கான அந்த ஒரு ஃபோர்ஸ்ன்றது. அடுத்து நார்த் இந்தியால 51 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல. நார்த் இந்தியால நம்ம அஜித் படம் இந்த அளவு கலெக்ஷன் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நம்ம வசூல் கலெக்ஷன்ல நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்ன்றது பெருசா வராம தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது ஓவரால் இந்தியால 28 கோடியே 14 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல மட்டும் இந்தியா ஃபுல்லா. நெக்ஸ்ட் ஓவர்சீஸ்ல 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுது குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல. ஓவர்சீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல அஜித்துக்கு பெரிய மார்க்கெட் இருந்தது நம்ம விஜய் ரஜினி அளவுக்கு. ஆனா இப்பலாம் பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு மார்க்கெட் ரொம்ப லோவா போயிட்டு இருக்கு. சரி, வேர்ல்டு வைடா நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள்ல 37 கோடியே 84 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணோம். இது நம்ம நேத்தே சொல்லிட்டோம் படம் 100 கோடியை தொடுமான்ற மாதிரி. தொடலாதாங்க ரியலா சொல்ல போனா. ஆனா படத்தோட 3 நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷனா கண்டிப்பா 100 கோடியை தாண்டி 110 கோடி வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். சரி, பாப்போம் கம்பெனி சைட்ல இருந்து என்ன போஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் 30 கோடின்றதை விட்டுட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். 31 கோடி இதுவே நம்ம அஜித் படத்தோட டே 1 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மாதிரி ரெக்கார்டும் ஆகிருக்கு. அது மாதிரி இன்னும் கம்பெனி சைட்ல இருந்து ஒரு சில போஸ்டர் வந்தாக்கா நம்ம சொல்ற அந்த பாக்ஸ் ஆபீஸ் ரேஞ்சை வச்சு பேசுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சரி, நம்ம அப்புறம் படத்தை பத்தி ஒரு சில விஷயம்லாம் பேசுவோம். அந்த மாதிரி நல்லா பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அதுல என்னோட ஒரு ஒப்பீனியனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார் காஸ்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் மிஸ்டேக் ஆகிருக்குன்ற மாதிரி தான் பாக்குறேன். இதுல நம்ம சுனில ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்காரு. மார்க் கண்டென்ட்ல எந்த மாதிரி கொடுத்தாரோ அந்த அளவுக்கு இங்க வைபிள்னாலும் சுனில நம்ம ஆதிக்கு ரொம்பவே சூப்பரா பயன்படுத்துற. அதே மாதிரி சிம்ரன் ஆகட்டும். ஆனா முக்கியமா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தலை அதுக்கு அடுத்து வந்து அர்ஜுன் தாஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டபுள் ஆக்ஷன் வர அந்த கேரக்டருக்கு வந்து அந்த பிளாஷ்பேக் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம அர்ஜுன் தாஸ் ஓகேவா இருந்தாலும் மற்றபடி அஜித் எதிர்க்கிற அளவுக்கு அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் தான் இருக்கே தவிர அவரோட ஆளோட அந்த உருவம் அவரோட அந்த வில்லத்தனம்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுப்பல தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நான் வில்லனை வந்து இன்னும் அவங்க கதையாவே நிறைய கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்க் கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா எஸ். சூர்யாவுக்கு ரொம்ப பெருசா பண்ணிருப்பாங்க. அது எஸ். சூர்யாவே தூக்கி சாப்பிடலாமா அதுக்கு கதையிலேயே அந்த ரைட்டிங் இருக்கும். ஆனா இங்க அர்ஜுன் தாஸோட அந்த ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டருக்கு பெருசா இல்லாத மாதிரி தான் தெரியுது. சோ நான் வந்து அருண் விஜய் வந்து நடிச்சா நல்லா இருக்கும். பட் அருண் விஜய் நல்ல ஹீரோ ஆயிட்டாரு. சோ என்ன இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்னும் பெட்டரா பண்ணி இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த டபுள் ஆக்ஷன் தடத்திலே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது இங்க வேற மாதிரிலாம் நிறைய ரைட்டிங் கொடுத்துருக்கணும். எனவே அதை தாண்டி நான் ரொம்ப எதிர்பார்க்கறது கௌதம் கார்த்திக் வந்து எல்லாரோடையும் வந்து ஃபார்முலா நடிச்சிட்டு இருப்பார் தெரியும் உங்களுக்கு. வில்லன் பண்ணதுல நினைக்கிறேன். வில்லனா பண்ணி இந்த படத்துல ஒரு டபுள் ஆக்ஷன் கொடுத்து அவருக்குன்னு தனியா மேனேஜர் அவருக்கு ஒரு மேனரிசம் இங்க ரைட்டிங் பண்ணி அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டா அவரோட அப்பா கார்த்திகோட மேனரிசத்தை இங்க உள்ள புதுத்தி அவரோட ரிசம்பிள்ஸையும் நம்ம கார்த்திக்கும் அஜித்தும் நடிச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கௌதம் கார்த்திக் இங்க உள்ள கூப்பிட்டு வந்து விஷயம்லாம் பண்ணி மேஜிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இருந்தாருன்னு வச்சுங்க. படம் இன்னைக்கு சொல்ற நெகட்டிவ் வந்தே இருக்காது. ஏன்னா இங்க அஜித் அப்படின்ற ஒரு மனுஷன் மட்டும் தான் படம் ஃபுல்லா நிக்கிறாரு. சோ அதனால ஈஸியா அவரை வந்து நெகட்டிவ் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கும்பலே காத்துட்டு இருக்கு. ஒரு கும்பல் சொல்ல முடியாது, பல கும்பல் இருக்கு. ஆனா இப்ப கௌதம் கார்த்திக் உள்ள வந்து கார்த்திகோட மேனரிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாருன்னா கார்த்திக் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. சோ அதெல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆகிருக்கும். எனவே நம்ம ரிவ்யூ போட்டா போகாது. சோ நம்ம ஒப்பீனியன் நிறைய இடத்துல பேசுவோம். அது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட இந்த ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதை நீங்க அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணி போடுங்க.